நல்லடியார்களே, இந்த வார குத்பாவுடைய தலைப்பு குர்ஆன் கூறும் ரமலானின் சட்டங்கள். ஏனென்று சொன்னால், இன்னும் ஒரு நாளோ அல்லது 2 நாளோ நாம் ரமலானை அடையக்கூடியவர்களாக இருக்குகின்றோம். ஒவ்வொரு வருடமும் மகத்துவமிக்க அருள் வளம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து கொண்டே இருக்குகின்றோம். இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தியது? இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஏனென்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொருவரும் 10 ஆண்டு காலமாக நோன்பு நோட்டோடு இருப்பார்கள், அல்லது 20 ஆண்டு காலமாக நோன்பு வைத்தவர்கள் இருப்பார்கள், 30 ஆண்டு காலமாக நோன்பு வைத்தவர்கள் இருப்பார்கள். இப்படி அவரவருடைய வயசுக்கு கணிக்கின்ற போது 10 ஆண்டாக இருக்கலாம், 20 ஆண்டாக இருக்கலாம், 30 ஆண்டாக இருக்கலாம், அதை விட அதிகமாக கூட வைத்திருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் நோன்பு வைத்திருக்கின்றோம். நம்முடைய நோன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன? ஏனென்று சொன்னால், ஒரு அமலை செய்கின்றோம், ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை நாம் செய்கின்றோம். எதற்காக வேண்டி செய்கின்றோம்? அந்த அமலுக்கு சவாபு, அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறோம். அதுக்கு கூலி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த அமல் வீணானதா இல்லையா? அந்த அமல் என்னங்க? வீணான ஒரு அமல். அதை செஞ்சு எந்த பிரயோஜனமும் அல்லாஹ் இடத்துல கூலி கிடைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அது வீணான ஒரு செயல், அது வீணான ஒரு செயலாக கருதப்படும். எப்படி? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒருத்தர் என்ன செய்றாருங்க, வேகமா வர்றார், பள்ளிக்குள்ள வந்து அல்லாஹு அக்பர் சொல்லல, நான் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன், கைய காது வரைக்கும் உயர்த்தி இப்படி தக்பீர் கட்டுறார். நான் தக்பீர் என்று சொல்லுகின்றேன், ஆனா அவரு காது வரைக்கும் உயர்த்தி தக்பீரை கட்டுகின்றார், ருக்கு செய்கின்றார், சஜிதா செய்கின்றார். இப்படி 2 ரக்காயத்தை வளமையாக செஞ்சு சலாம் விட்டு எந்திரிச்சு போறார். இப்ப இது நம்முடைய பார்வைக்கு என்ன? அவர் தொழுதார். அவர் என்ன செஞ்சாரு? தொழுதார். ஆனா தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் அவருக்கு நிபந்தனை என்று இருக்குகின்றது அல்லவா? தொழுகைக்குரிய சட்டம் என்று இருக்குகின்றது அல்லவா? என்ன செஞ்சிருக்கணும்? ஒழு செஞ்சாரா? பொதுவாக நம்முடைய பார்வைக்கு என்னங்க, தொழுகை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் ஒழு செய்திருக்க வேண்டும். ஒழு செய்யாம வந்துட்டு நம்ம பார்வைக்கு அப்பா தொழுகையாதான்ப்பா அவரு, அவர் எப்ப பார்த்தால் 10 வருஷமா தொழுது கொண்டிருக்கின்றார், 20 வருடமாக தொழுது கொண்டிருக்கின்றார், 30 வருட காலமாக தொழுது கொண்டிருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்வோம். இது தொழுகை என்று யார் சொல்வோம்? இங்கு இருக்கக்கூடிய நாம் வேண்டால் இதை தொழுகையாக ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய பார்வைக்கு தொழுகை என்றால் கையை காது வரை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும், இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அவர் செய்கிற செயலை வைத்து இவர் தொழுகின்றார். அப்ப அவருடைய தொழுகை கூடுமா? அவர் 30 வருஷம் தொழுகை ஆகுமா? நம்முடைய பார்வைக்கு தொழுகை, ஒளி செய்யறது கிடையாது. சரி, அவர் கட்டி நின்றாரு, அல்ஹம்து சூரா ஓதுனாரா? தெரியல, எதுவுமே தெரியல. அப்ப ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லா ஸலாத லிமன், தொழுகை என்பது ஒருவருக்கு கிடையாது, லம் யக்ரவு பிஃபாத்திஹத்தில் கிதாப், யார் தொழுகையிலே சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது. அப்ப அவர் 20 வருட காலமாக, 30 வருட காலமாக, 50 வருட காலமாக தொழுதார் என்ற பெயர் வேண்டும் என்று இருக்குமே தவிர அதற்குரிய கூலி கிடைக்காது. ஏன்? அது வீணான ஒரு செயல், அது வீணான ஒரு இபாதத். தொழுகைக்கு உண்டான சட்டங்களை தெரிந்திருக்க வேண்டும். அதுபோலதான்
நோம்பு நம்ம 30 வருஷம் வச்சிருக்கலாம், 40 வருஷம் வச்சிருக்கலாம், 50 வருஷம் வச்சிருக்கலாம். நம்முடைய நோன்பு நமக்கு எந்த விதமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது? அதற்கு நான் 20 வருஷமா நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கேன், அப்படி நீங்க மாறுதட்டி கொள்ளலாம். உங்களுடைய நோன்பு உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுத்துச்சு? வருடம் வருடம் நோன்பு வந்து கொண்டிருக்கின்றது, அதை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருட ரமலான் நமக்கு என்ன மாற்றத்தை தரும் என்று சிந்திக்க வேண்டும். ஏன் நமக்கு நம்முடைய நோன்பு மாற்றத்தை தரவில்லை? நமக்கு நம்முடைய நோன்பு ஏன் மாற்றத்தை தரவில்லை? நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், நாங்களும் காலையில இருந்து மதியானம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தோம். எப்படி நான் தொழுகையாக சொல்லு பாத்தீங்களா? வந்தாரு, கையை கட்டாரு, நம்ம தொழுகைன்னு சொல்லுவோம். நம்மளும் சகர் சாப்பிட்டோம், மகரிப நோன்பு திறந்தோம். சகர் சாப்பிடுறோம், மகரிப நோன்பு திறக்க. இதுவா நோன்பு? இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி என்று சொன்னார், ருப்ப சாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள், லைஸ லஹு மின் சியாமிஹி, அவர்களுக்கு நோம்புக்குரிய அந்த பலன் கிடைக்காது, நோம்புக்குரிய நன்மை கிடைக்காது. அப்ப என்ன அவங்க இருந்தது? இல்ல ஜூவல் அத்தஸ், அவங்க தாகித்து இருந்ததும் பட்னியா கிடந்தது அவங்களுக்கு கூலியே. எந்த பிரயோஜனமும் இருக்காது. நம்ம வேண்டா மாறு தட்டி கொள்ளலாம், நான் 50 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா நோன்பு வச்சிருக்கேன் அப்படி என்று. ஆனா நம்ம நோம்புக்குள்ள நுழைவதற்கு முன்னால் அந்த நோம்புடைய சட்டம் தெரிய வேண்டும். தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் தொழுகைக்கு எது அவசியம் என்று சட்டம் தெரிய வேண்டும். அதை தெரியாம நம்ம என்ன செஞ்சிடறாங்க? யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. சட்டம் தெரியாமல் நம்ம எப்பேற்பட்ட வணக்க வழிபாடுகள் செய்தாலும் சரி, என்ன செய்யாதுங்க? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குர்ஆனுக்கு விளக்க உரைகள் யாரு வேணுமானாலும் சொல்லலாம். இன்னைக்கு நான் நின்று பேசுறது ஒன்னு ஆலிம் வரலாம், அவருடைய இல்மு, அவருடைய கல்வி, அவருடைய அனுபவம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க? விளக்க உரையை தாராளமாக மணிக்கணக்காக பேசலாம். ஆனா சட்டம் என்பது, ஷரியத் என்பது, ஹராம் என்றால் ஹராம், ஹலால் என்றால் ஹலால். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இது ஹராமாக இருந்தது, இது சஹாபாக்களுடைய காலத்திலே ஹலாலாக மாற்றப்பட்டது என்றால் ஒன்று சொல்ல முடியுமா? ஹராம் என்று சொன்னால் அது கியாம நாள் வரைக்கும் ஹராம். ஒரு மனிதர் வருகின்றார், தொழுது கொண்டிருக்கின்றார், ரீகு போயிருச்சு, காத்து போயிருச்சு. இப்ப என்ன சட்டம்? அவருக்கு ஒழுவும் முறிந்து விட்டது, தொழுகையும் முறிந்து விட்டது. அவருக்கு என்னங்க? ஒழுவும் முறிந்து விட்டது, தொழுகையும் முறிந்து விட்டது. அவர் திரும்ப ஒழு செஞ்சா தொழுகணும். இப்ப நம்ம அதை வியாக்கியானம் பேச முடியுமா? இல்லங்க, வாட வரலங்க, அவர் காத்துட்ட வாட வரல, சவுண்ட் வரல, ஹராம் ஹராம் தான். அதாவது தொழுகை முறிந்து விட்டது, ஒழு முறிந்து விட்டது, அவர் ஒழிச்சா தொழுகணும். அப்ப சட்டம் இதுதான் ஷரியத். அப்ப நோம்புக்குண்டான சட்டம் என்ன? குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? ஷஹரு ரமலான் அல்லது உன்சில் ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தான் என்று சொல்லிவிட்டு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது மக்களுக்கு நேரான வழியை காட்டும், இன்னும் ஹக்கை தெளிவுபடுத்தும், பாத்திலை தெளிவுபடுத்தும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, இந்த மாதத்தை யாரெல்லாம் அடைந்து கொண்டீர்களோ ஃபல்யஸும், அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். நான் சொல்றோம், இந்த ரமலான் மாதத்தை யாரெல்லாம் பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்கள் என்ன செய்யட்டும்? நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். ஒமன் கான மரீதா, அவங்க என்ன செய்யறாங்க? இந்த ரமலானுடைய மாதம் வருது, நோயாளியா இருக்காங்க, அப்ப என்ன செய்யலாம்? சஃபரின், அல்லது ஏதேனும் பயணம் செய்ய வேண்டியது இருக்கு, ஏதேனும் ஒரு பயணம் செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்யறது என்பதை ஐயாமல் உகர், அதை வேற மாதங்களில், வேற நாட்களில், இந்த ரமலான் அல்லாத காலங்களில் அவர் நோன்பை வைத்துக் கொள்ளட்டும். இதுல சட்டம் இருக்கு. என்ன சட்டங்க? எல்லோருக்கும் நோன்பு கடமை, அப்படிதானே? இதுல குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், ரமலான் மாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். ஒமன் கான மரீதா, அவர் நோயாளியாக இருந்தால், அவளே சஃபரின், அவர் ஏதேனும் பயணத்தில் இருந்தால், வேற நாட்களில் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். இது வெளிப்படையாக பார்க்கின்ற போது
இது நோம்புடைய சட்டம். இப்ப சட்டம் என்ன சொல்லுது? நோயாளி என்றால் யார், பயணம் என்றால் என்ன, எவ்வளவு தூரம். இப்ப நம்ம வீட்டுல இருந்து எங்க வந்திருக்கோம்? பள்ளிக்கு வந்திருக்கோம். இது ஒரு பயணம். அப்ப இப்படி இருந்தா நோன்பு வைக்கலாமா வேணாமா? இதெல்லாம் சட்டம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். யாரின் மீது நோன்பு கடமை? முஸ்லிமின் மீது கடமை. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நம்ம பார்ப்போம் பேஸ்புக்ல நிறைய பேர், யூடியூப்ல இந்துக்கெல்லாம் நோன்பு வைக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ்கிட்ட கூலி கிடைக்குமா? கிடைக்குமா? ஏன்? ஒமன் சாம ரமலான், யார் ரமலானுடைய நோன்பு நோக்குகின்றாரோ, ஈமானன் இறை நம்பிக்கையோடு. காஃபிர் இறை நம்பிக்கை நோன்பு வைக்கிறாங்க. என் பக்கத்தில் இருக்கார் என் சகோதரர் இஸ்லாமியர் நோன்பு வைக்கிறார் என நான் நோன்பு வைக்கிறேன். அவர் யாருக்காண்டி வைக்கல, அவர் ஈமான்தாரி அல்ல. அப்ப நோன்பு வைப்பதற்கு முதல் கடமை ஒருவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் என்று சொன்னால் எந்த வகையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்களில் இருந்து சொன்னதை சஹாபாக்கள் இமாமுகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், யஜிபு ஸௌமு ரமலான் அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ரமலான் எப்போது கடமையாகும், எப்போது கடமை. அப்ப ரமலான் நோன்பு எப்போது யாரின் மீது கடமை என்று சொன்னால், முதல் முறையாக அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வயது வந்தவராக இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு கடமை இல்லை, இருந்தாலும் ட்ரைனிங் கொடுக்கலாம். நோன்பு வைக்கிறது நன்மை இல்லை என்றால் அந்த நன்மை பெற்றோருக்கு வந்து சேரும். அந்த குழந்தைகள் நோன்பு வைக்கல. இரண்டாவது. மூன்றாவதாக, அறிவுடையவனாக இருக்க வேண்டும். பைத்தியர்கள் கிடையாது. பைத்தியத்துக்கு என்ன கிடையாதுங்க, நோன்பு கிடையாது. நான்காவதாக, ஐயக்கூன காதிரன் அலசவும், அவர் நோன்பு வைப்பதன் மீது சக்தி உடையவராக இருக்க வேண்டும். நோயாளியாக இருக்கக்கூடாது. என குர்ஆன்ல மேல சொன்னாங்க பாத்தீங்களா, பவன்கான மரீலா. அப்ப அவருக்கு நோன்பு வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் உடலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். இந்த நாளும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும். இது அஞ்சாவது அவர்கள் பெண்கள் ஹைலுடைய நிஃபாஸினுடைய அந்த தீட்டை விட்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இந்த 5 விஷயம் ஒண்ணு சேர்ந்தாதான் ஒரு முஸ்லிமுக்கு நோன்பு கடமை. முஸ்லிமா இருப்ப எல்லாருக்கும் கடமை கிடையாது. இப்ப ஒரு வயோதிகர், அவரால் நோன்பு நோக்க முடியாது. அப்ப அவருக்கு என்ன செய்யலாம்? சிரியா கொடுக்கலாம். ஒமன்கான மரீலன், நோயாளி. எப்படிப்பட்ட நோயாளி? அவர் என்னன்னு சொன்னா, அவர் வயிற்றுல ஒரு விதமான புண்ணு இருக்குகின்றது. 1 மணி நேரத்துக்கு அல்லது 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அவர் என்ன செஞ்சானோ, ஒரு தண்ணீரையோ ஏதாவது குடிக்கணும். அப்படின்னு சொன்னா அவரால் நோன்பு நோக்க முடியாது. இந்த நோய் இவர் மவுத்து வரைக்கும் கூட வரக்கூடிய நோய். அப்ப இவரால் நோன்பு வைக்க முடியாது. இவர் என்ன செய்யலாம்? பிரியா கொடுக்கலாம். ஆனா இதே ஒருத்தர் தலைவலி, இது மவுத்து வரை வரப்போதா, காய்ச்சல், அந்த 3 நாள் 2 நாள் அல்லது 1 வாரம் காலம் இருக்கும். அதுக்கப்புறம் காய்ச்சல் போயிடும். அப்ப அந்த காய்ச்சலாக இருந்த காலகட்டங்களில அவர் நோன்பை எப்ப வைக்கணுங்க? ரமலான் அல்லாத மாதத்துல அந்த நோன்பை அடுத்த வருடம் ரமலான் வருவதற்குள் கலா செய்து விட வேண்டும். இதான் நோன்புடைய சட்டம். சட்டம் கண்டிப்பாக தெரிய வேண்டுமா? கண்டிப்பாக அமலுக்கு சட்டம் தெரிய வேண்டும். சட்டம் தெரியாமல் நாம் அமல் செய்தால் ரொம்ப சாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள் அந்த லிஸ்ட் நம்ம போய் சேர்ந்துருவோம். ஏன்னா இத்தனை வருட காலமாக நாம் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஏறக்குறைய ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய 10 வருடம் குறையில்லாம யாரும் நோன்பு வச்சிருக்க மாட்டோம். நம்முடைய வயதை கணக்குகின்ற போது அல்லாஹ் சொல்லுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நோன்பு வையுங்க, உங்களுக்கு இறையச்சம் வரும் என்று சொல்லுகின்றான்.